41 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. ஹைட்டு 15 இன்ச்சு, செஸ்ட்டு 41, பஸ்ட்டு 42, வெயிஸ்ட் 36, ஸ்லீவ் லெங்த் வந்து 9.5, ஸ்லீவ் லூஸ் வந்து 16. இப்போ ப்ளவுஸ் மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட் வந்து 15.5 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்து ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 லைனையும் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக் வித் வந்து 3.5 இன்ச்சு, ஷோல்டர் வித்து 3.25 இன்ச்சு. போட்டுட்டு ஷோல்டர் லைன்லேருந்து செஸ்ட் லைன் வந்து 6.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. செஸ்ட் லைனை ட்ரா பண்ணிவிட்டு செஸ்ட் லைன்லேயும் அந்த 6.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ செஸ்ட் அளவு 41 இன்ச்சில் 4 ஒரு பங்கு 10.25 இன்ச்சு வச்சுட்டு 1.5 இன்ச்சு சைடில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. வெயிஸ்ட் வந்து 36 இன்ச்சு, 4 ஒரு பங்கு 9 இன்ச்சு வச்சுட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் விட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 லைனையும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆம் லைனில் சென்டரில் மார்க் பண்ணிட்டு அதில் வந்து ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. நமக்கு வந்து ஆம் ஹோல் வந்து 18 இன்ச்சு வேணும். நெக் டீப் வந்து 9 இன்ச்சு. அதுக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ஆம் ஹோலை வந்து செக் பண்ணிக்குவோம். 18ல் பாதி 9 இன்ச்சு இருக்கணும். 9 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. வெயிஸ்ட் லைனில் சென்டராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து டாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. டாட்டோட ஹைட்டு 4 இன்ச்சு, வித் வந்து 1 இன்ச்சு, 2 பக்கம் அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்லேருந்து சைடில் 4 இன்ச்சு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது கிராஸாக வர்ற கோடு டாட் பிடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரெயிட் ஆயிரும். இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஆம் ஹோல் வந்து 18க்கு பதில் 19 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நெக்கை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 3.5 வைக்கிறதுக்கு பதில் 3 இன்ச்சு வச்சுட்டு இது பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக. இதில் வந்து ஆம் ஹோல் மட்டும் சிறுசாக இருக்குங்கிறனால நான் வந்து நெக்குக்கு வந்து 3.5 இன்ச்சு போட்டுட்டு ஷோல்டர் வித்து வந்து 3.25 இன்ச்சு போட்டிருக்கேன். இப்போ பேக்கை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பேக்கு கட் பண்ணி முடிச்சுட்டு டாட்டுக்கும் சைடுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸு, அதனால் கிராஸ் வந்து கரெக்டாக 45 டிகிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கிராஸில் அதே மாதிரி ஹூக் பட்டிக்கு 1/4 இன்ச் அளவு ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு போட்டுட்டு பேக் பீஸை அந்த செகண்ட் லைன்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. பேக் பீஸை வச்சுட்டு கரெக்டாக ஷோல்டர் லைனில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. செஸ்ட் லைனில் மட்டும் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி கோடு போட்டுக்கணும். ஷோல்டர் லைனில் போட்டுட்டு நெக் பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வைக்கணும். இது வந்து ஷோல்டர் லைனில் மட்டும் வைக்கணும். செஸ்ட் லைனில் வைக்கும்போது 1/2 இன்ச்சு அந்த பக்கமாகவே தள்ளி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி செஸ்ட் லைனை ஃபுல்லாக வரைஞ்சிட்டு கரெக்டாக ஆங்கிள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 1/2 இன்ச்சு தள்ளி அங்கிட்டு மார்க் பண்ணிட்டு கிராஸாக போட்டுக்கோங்க அந்த லைனை. இந்த மாதிரி போடும்போது ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். ஃப்ரண்ட் நெக் வந்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நெக் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட் வந்து 10.5 இன்ச் வச்சுக்கோங்க. உங்கள் ஆள் ரொம்ப டாலாக இருப்பாங்க, அதனால் 10.5 இன்ச்சு. அண்டர் பஸ்ட்டு 14 இன்ச்சு, அதாவது 3.5 இன்ச்சு. மார்க் பண்ணிட்டு ரெண்டுக்குமே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட்டு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கீழே வரைஞ்சிக்கோங்க. சென்டர் டாட்டில் ஆம் ஹோல் அங்கிருக்கு. கிராஸாக ஒரு கோடு போட்டு அதில் ஆம் ஹோல் சைடு வர டாட்டை மார்க் பண்ணிக்கோம். அந்த டாட் வந்து சென்டர் டாட்டுக்கும் அதுக்கும் 1.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து சென்டர் டாட்டை விட 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி டாட் வரைஞ்சிக்கோங்க. இந்த டாட் வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சா போதும். ஆம்ஹோல் சைடு இருக்கிற டாட் வந்து 3/4 இன்ச் பிடிக்கணும். ஆம்ஹோல் ஆங்கிள்லேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி அந்த டாட்டுக்கு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு 3/4 இன்ச்சு 2 பக்கம் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த டாட்டை வரைஞ்சிக்கோங்க. மொத்த அளவே 3/4 இன்ச்சு தான் இருக்கணும். டாட் லைனை வரைஞ்சிட்டு அடுத்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு வரையும் போது ஷோல்டர்லேருந்து வர லைனு டாட்டில் ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து நிற்கணும். அடுத்தது டாட்டோட செகண்ட் பாயிண்ட்லேருந்து கீழே உள்ள ரவுண்டு வரையணும். அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் டாட் பிடிக்கும்போது ஏற்றா இறக்கம் இல்லாமல் வரும். இப்போ நமக்கு வந்து ஆம்ஹோல் வந்து 9 இன்ச்சு இருக்கணும். அந்த 9 இன்ச்சை ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸையும் டாட்டையும் லெஸ் பண்ணிவிட்டு அந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 9 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து செஸ்ட் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். செஸ்ட் அளவு வந்து நமக்கு எவ்வளோ வேணும்னா 10.25 ப்ளஸ் 1 இன்ச்சு 11.25 வேணும். 11.25 கரெக்டாக இருக்குது. அது அந்த சைடு 1.5 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பஸ்ட்டு வந்து 10.5 ப்ளஸ் 1 11 இருக்கணும். 11 வச்சுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த சைடு 1.5 இன்ச் போட்டுக்கோங்க. இந்த 2 லைனையும் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க.
இப்போ அண்டர் பஸ்ட் லைனில் வெயிஸ்ட் அளவு வந்து நம்ம 4/1 வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மீதி இருக்கிற அளவு, அதாவது 3 இன்ச்சு இருக்குது, நம்ம 3.5 இன்ச்சு, அதாவது 1.25 வச்சு டாட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைடு 3.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த 3.5 இன்ச்சில் சென்டராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை விட 1/4 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த டாட்டுக்கு அதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. சைட்லேயும் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சைட் டாட் வந்து சைடில் வர கோடு வந்து சென்டரை விட ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறங்கி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. டாட் ரவுண்டை வரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்டை கட் பண்ணிக்கலாம். டாட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு டாட்லேருந்து நெக் வரைக்கும் அந்த 1/4 இன்ச்சை கிராஸ் பண்ணி விட்டுருங்க. அது ஃப்ரண்ட் நெக்கு தூக்காமல் இருக்கும். ஃப்ரண்டு கட் பண்ணிவிட்டு டாட்டுக்குள்ள மார்க்கு, சைடு மார்க்கு எல்லாமே 2 பீஸுக்கும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது ரெண்டு சைடு உள்ள ஃப்ரண்டுக்கும் டாட் வந்து ஒரே அளவு வரும். அதனால் இந்த மாதிரி எப்போவுமே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாயிண்ட்டையும் ஊசி மார்க் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது பெல்ட்டுக்கு பீஸ் எடுத்துக்கோங்க. பீஸ் எடுத்துகிட்டு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு வெயிஸ்ட் அளவில் 4/1 ப்ளஸ் 1.5 இன்ச்சு. வெயிஸ்ட் அளவு வந்து 36 இன்ச்சு. அது 4/1 9 இன்ச்சு வச்சுட்டு அங்கிட்டு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. சைடு லைன் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு கிராஸாக போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிவிட்டு அந்த 2 லைனையும் ஒரே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சு இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத அந்த சைடில் பார்த்துட்டு அதை விட 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 4.5 இன்ச்சு இருக்குது. 4.5 இன்ச்சு இந்த முதல் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து 3.5 இன்ச்சும் ஓப்பன் சைடு வந்து 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெல்ட்டை நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பெல்ட் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். கரெக்டாக இருக்குது. கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேஃப் எடுத்துக்கலாம். அதுலேருந்து லைட்டாக பெண்டாக வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க.
பேக்கு கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ பெல்ட்டும் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ். ஸ்லீவ் வெட்டும்போது இந்த மாதிரி பெரிய ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ஒரே சைடு எடுத்தோம் அப்படின்னா ஜாயிண்ட் வரும். அந்த மாதிரி எடுக்காமல் மேலே ஒரு கை கீழே ஒரு கை வர மாதிரி நம்ம ஸ்லீவ் அதுக்கு கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1.25 மீட்டராவது வேணும். இந்த மாதிரி மேலே ஒரு கை கீழே ஒரு கை வர மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் இந்த பீஸ் கிடச்சிரும். உங்களுக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து சிறுசாக இருக்கும், கை வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்கும். கீழே வந்து ஃபஸ்ட் நம்ம 1/4 இன்ச்சு கோடு போட்டுக்குவோம். கை நீளம் வந்து 9.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 4 இன்ச்சு இறக்கி போட்டுக்கலாம். அதில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்து 18 இன்ச்சு, அதில் பாதி 9 இன்ச்சு கிராஸில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லூஸும் 16 இன்ச் இருக்குது, அதனால் 8 இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட கை வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ கிராஸில் ஒரு லைன் போட்டுட்டு சென்டராக ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிட்டு சென்டரை விட 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வர மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. பாதி ரவுண்டு மட்டும் வரைஞ்சிக்கலாம். அடுத்து ஸ்கேலை திருப்பி வச்சு இந்த பக்கமும் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வெட்டியாச்சு. ஸ்லீவ் சைடு மார்க்கை சென்டர் மார்க் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து சிங்கிளாக எடுத்து விட்டுக்குவோம். எடுத்து விட்டுட்டு கவர் வெட்டணும். ரெண்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் 1/4 இன்ச்சு கீழே இறங்கி வர மாதிரி ரவுண்ட் வெட்டிக்கோங்க. செகண்ட் ஹாஃபில் 1/4 இன்ச்சு மேலே ரவுண்டு வரணும். அந்த மாதிரி ஃப்ரண்ட் கவர் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு ஃப்ரண்ட் கவர் அடையாளம் தெரியறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து ரெண்டையும் தனித்தனியாக இது பண்ணிக்கலாம். (41 சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.